டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், பயாலஜில parasitic adaptation in leech இது வந்து அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருந்த கொஸ்டின் 7 மார்க் அல்லது 4 மார்க்ல கேட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா லீச்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அட்டை பாரசைட்னா அட்டை வந்து ஒரு ஒட்டுண்ணி, பாரசைட்ங்கிறது ஒட்டுண்ணி, அடாப்டேஷன்னா தகவமைப்பு. அட்டையினுடைய ஒட்டுண்ணி தகவமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அட்டையோட உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா பிளட். இந்த பிளட் அது எதன் மூலம் சக் பண்ணி எடுக்கும்னா ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்னா தொண்டை பகுதி. இப்ப பிளட்ட வந்து அது சக் பண்ணி எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஹோஸ்ட் தேவை, சரியா? ஒரு விருந்தோம்பி தேவை. அது வந்து ஹியூமன் பீயிங்காவும் இருக்கலாம் அல்லது அனிமலாவும் இருக்கலாம், சரியா? அந்த ஹோஸ்ட், இந்த ஹோஸ்ட் மேல அது எப்படி ஒட்டிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி அட்டாச் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் எண்ட்ல வந்து என்ன உறுப்பு இருக்கும்னா சக்கர்ஸ். சக்கர்ஸ்னா அந்த ஒட்டுறிஞ்சி. அந்த ஒட்டுறிஞ்சியினுடைய உதவியோட அந்த ஹோஸ்டோட ஸ்கின்ல வந்து நல்லா என்ன செஞ்சுக்கும், அட்டாச் ஆயிக்கும். இப்ப அட்டாச் ஆயிருச்சு. இப்ப எப்படி அது பிளட்ட வந்து சக் பண்ணி எடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அட்டையினுடைய மவுத்தோட இன்சைட்ல என்ன இருக்கும்னா 3 ஜாவ்ஸ், 3 தாடைகள் இருக்கும். அந்த தாடைகளுடைய உதவியோட என்ன செய்யணும்னா அந்த ஹோஸ்டோட ஸ்கின்ல, தோல்ல என்ன செய்யணும்னா இந்த இது மாதிரி ஒரு ஷேப்ல என்ன செய்யும்னா ஒரு பெயின்லெஸ் வூண்ட். பெயின்லெஸ் வூண்ட்னா என்னது? வலி இல்லாம ஒரு காயத்தை ஏற்படுத்தும். அந்த காயத்தை ஏற்படுத்திடும். அடுத்து பிளட் வந்து அது சக் பண்ணி எடுக்கும்போது பிளட் வந்து உறையாம கண்டினியூவா சக் பண்ணி எடுக்கணும். அதுக்கு எது உதவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட சலைவரி கிளாண்ட்ல, சலைவரி கிளாண்ட்னா என்னதுப்பா? உமிழ்நீர் சுரப்பி. அந்த சலைவரி கிளாண்ட்ல வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணும்னு பாத்தீங்கன்னா ஹிருடின். ஹிருடின்ங்கிற ஒரு பொருளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹிருடின் தான் பிளட் என்ன செய்யாது, டஸ் நாட் கொயாகுலேட், அதாவது உறைய விடாம அது கண்டினியூவா சக் பண்ணி எடுக்க உதவும். அப்படியே சக் பண்ணி எடுத்த பிளட்ட போய் எங்க அது சேமிச்சு வைக்கும்னா அதாவது இறைப்பை அல்லது தீனிப்பைப்பாங்க. இதுல வந்து அந்த சக் பண்ணி எடுத்த பிளட் எல்லாம் போய் சேகரிச்சு வைக்கும் போது அது செவரல் மந்த், அதாவது பல மாதங்களுக்கு வந்து இந்த அட்டைக்கு வந்து நரிஷ்மெண்ட்லாம் என்னது, ஊட்டச்சத்தை அழிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால அடிக்கடி அதுக்கு வந்து டைஜஸ்டிவ் ஜூஸ், என்சைம்னா என்னது, நொதிகள், இதெல்லாம் வந்து அடிக்கடி அதுக்கு சுரக்க தேவையில்லை. அடுத்து வந்து பாரபோடியா அண்ட் சீட்டே ஆப்சென்ட். பாரபோடியானா பக்க கால்கள், அதுவும் அண்ட் சீட்டே இது ரெண்டும் ஆப்சென்ட். ஏன்னா இது அதுக்கு தேவையில்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.